நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்களே யோசிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டம். சில பேர் கடவுள்ட்ட கேட்பீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னைய இப்படி சோதிக்கிறேன்? நான் நீயே கதின்னு தானே இருக்கிறேன். நீ என்னைய இப்படி சோதிக்கிறியே! சில பேர் யோசிப்பாங்க, சாமி சாமின்னு போறோம். எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. சாமிய கண்டுக்காமலே இருக்கிறாங்க. சாமி சாமின்னு மாட்டேங்கிறாங்க. சரியான கஞ்ச பயலா இருக்கிறாங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க தான் நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய பணம் சேருது. ஆனா நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் வாரம் வாரம் நான் செவ்வா வெள்ளியானா போயிடுறேன். வீட்டை பொங்க வச்சிடுறேன். மாத செவ்வாய்க்கு கோயிலுக்கு போயிடுறேன். மாத வெள்ளி கோயிலுக்கு போயிடுறேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தாலே விடாம நான் தவறாம சாமி கும்பிட்டுருக்கேன். ஆனாலும் எனக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்தது. அவங்க பாவனை போய் பண்ண கோயில போய் துணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. இவன் நானுமே அதை உணர்த்திதான் சரியா. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல என்ன சாமிலாம் சத்தியமா இல்லவே இல்லைன்னு சொல்லி பூஜை ரொம்ப பூட்டு போட்ட ஆள் தான் நான். சரியா, விளக்கேற்ற மாட்டேன், ஊதுபத்தி ஏற்ற மாட்டேன். அதோட நீ இல்லவே இல்லை, உனக்கு கண்ணே இல்லை, நீலாம் வெறும் கல் தான். உனக்கு ஊதுபத்தி ஏற்றுறதுக்கும் கற்பனை காமிக்க விட எனக்கு அதை காசாவது எனக்கு மிச்சமாகும்னு சொல்லி பூஜை ரூமுக்கு பூட்டு போட்டேன். ஆனாலும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2-3 மாதமாக நான் புது ரூம் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம பிரச்சனை தீர்ந்துட்டான் சொல்லுங்க, இல்லையே. அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, எனக்கு அதை பண்ணாமல் இருக்க முடியல. அந்த புது ரூம் ஓப்பன் பண்ணி பழைய மாதிரி நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அப்புறமும் நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஆனால் அதுக்கப்புறம் வந்து சோதனைகளை நீ ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு நான் சாமிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. நீ என்ன கொடுக்கணும்னாலும் கொடு, நான் தாங்கிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ என் கூட இருக்க. முதலுன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கூட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கான சாவி ஒன்று இருக்கும், அதை திறக்கிறதுக்கும் போட்டுருக்கும். அப்படி தானே இந்த இப்போது ஒரு இருட்டு இடத்துல இருக்கோன்னா அது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வெளிச்சம் எங்கேயாவது ஓரத்தில் இருக்க தானே செய்யும். சுற்றி ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கதவு ஒன்று இருக்க தான் செய்யும். இதையே சொல்லி நான் கடவுளை திரும்ப தான் சொல்லுவேன். எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் திரும்ப உன்னோட வளர்கிறதா இல்லை, நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன வேணாலும் சோதனை குரு, என்ன வேணாலும் உங்கள் கஷ்டப்பட்டுக்கோ அப்படி. ஆனால் நிறைய கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும். அப்படிலாம் இல்லை, வெளியே யாரையும் வந்தாலும் சொல்ல மாட்டேன். வேணா உட்காந்து ஓன்னு அழுவேன். ஏன்னா நம்மளோட கஷ்டங்களும் சரி, நம்மளுடைய மன வருத்தங்களையும் சரி, இப்போது வெளியில் மனுஷங்க கிட்ட சொல்கிறதால நமக்கு என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ சாமியில் சொல்ல மட்டும் என்ன ஆயிரப்போகுதுன்னு கேட்பீங்கல்ல. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, சொல்லி பாருங்கள். உங்களுக்கே அதில் கிடைக்கிற ஆதல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி கிடைக்கலாம். அப்போது நீங்கள் சாமி கும்பிட்டு பிரச்சனைலாம் தீர்ந்துட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல வரல. ஆனால் என் மனதளவில் ஒரு தைரியம், நம்பிக்கை எல்லாமே இருக்குது. அது எனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு அவர் மூலமாக தான் வந்துச்சு. அவர் இல்லாமல் நான் இல்லை. என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலாக சொன்ன புரியாது, அதெல்லாம் ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் புரியும். இப்போ ஒருமே ஃபேவரட் சாமி இருப்பாங்க, அதாவது இஷ்ட தெய்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ என்னோட இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன், அப்பன் முருகன். அது என்னவோ தெரியாது, முருகா அப்படின்னு சொன்னாலே போதும், அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஒரு விதமான ஃபீல் உண்டாகும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க சரியா. இப்போ அவங்களுக்கு குல தெய்வம், குடும்ப தெய்வம், வீட்டு தெய்வம் இதெல்லாம் தாண்டி இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். நல்லா தான் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து லார்டு முருகர். இங்கேருந்து நிறைய யோசிப்பேன், முருகர் கோயில் போனோமா நிறைய யோசிப்பேன் பார்த்துக்கோங்க. இதை முருகர் இதை கேட்கணும், அதை கேட்கணும், அப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், என்னெல்லாமோ யோசிப்போம். ஆனால் அங்கே போய் நின்று இப்போ எத்தனை பேர் அதில் 5-10 நிமிஷத்துக்கு மேலே முருகரை பார்த்துக்கிட்டு. ஆனால் நான் போகிறப்பெல்லாம் எனக்கு கண்டிப்பாக 5 நிமிஷமாக நான் அந்த இடத்துல எனக்கு போகும்போது நிறைய விட மாட்டாங்க. அந்த 5 நிமிஷம் நான் அவரை பார்க்குறதுக்கு எனக்கு அருள் கிடைக்கும். அதில் நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன், ஒன்றுமே கேட்க மாட்டேன். 5 நிமிஷமும் இப்படியே தான் இருப்பேன், ஒன்றுமே கேட்க தோணாதுங்க. நான் பார்த்துட்டு முருகா நான் உன்னை பார்த்துட்டேன், நான் இவ்வளோ நேரம் நான் லைனில் நின்றதுக்கு நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒன்று தான் சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். மனசில் ஒன்றுமே தோணாது. அப்புறம் லைன்லேருந்து வெளியே வந்து மனசுக்கு ஏன்னா நம்ம கேட்கணும், அந்த ஒன்றுமே கேட்கல. சரி எல்லாமே பார்த்துப்போம், அவனுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லி தான் நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரியும் தெரியாது. இப்போ சாமி தான் எல்லா இடத்துல இருக்காங்க, ஏன் கோயிலுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்ல தெரியல. மேக்ஸிமம் நான் சின்ன பிள்ளை திருச்செந்தூருக்கு போகணும்னா எனக்கு அப்படியே கோங்கமாக வரும். காரணம், ஐயோ அங்கே கோயில் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க, வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். அதே ஆள் தான் சஷ்டி ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைன்லேருந்து சாமியை பார்க்குறதுக்கு போகிறேன். இப்போ ஸோ காலங்கள் மாற நமக்கு வாழ்க்கை நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது, பக்குவப்படுத்துது. அந்த நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நிறைய துரோகங்கள் வந்தாலும் சரி, நிறைய துரோகங்கள் கூட இருந்தாலும் சரி, அவங்க நம்மகிட்ட காட்ட போலி அன்பு இருக்குது தெரியுமா? அது நம்மளுக்கு எனக்கு நடந்தது கிடையாது. நம்மகிட்ட உண்மையான அன்பு யார் காட்டுவான்னா கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். இங்கே அந்த கடவுள் தானே நிறைய சோதனையும் கொடுக்குறாரு, சோதனையும் கொடுப்பாரு. ஆனால் கண்டிப்பாக உன்னை கீழே விளையாட்டிட மாட்டார் சரியா. உன்னை பக்குவப்படுத்துறாரு, அவ்வளோதான். சீக்கிரமாகவே எல்லாம் சரியாக சொல்லுங்க பார்ப்போம். பக்குவம் வரணும். அவருக்கு தெரியும் எதை எப்போ உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். 10 வயசு பையன், நீ போய் 10 வயசு ஆயிடுச்சா, 10 வயசு அதான் உனக்கு, நீ போய் உங்கள் அப்பாட்டு போய் எப்பா எனக்கு ஒரு பரிசு பைக் எடுத்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா எடுத்து கொடுத்துருவாரா? என்ன வாங்கிடுவார்? சைக்கிள் தான் வாங்கிடுவாங்க. ஏன்னா 10 வயசு தான் ஆகுது, நீ இப்போ சைக்கிள் தான் ஓட்டணும். 10 வயசு பையன் என்ன பணத்து பரிசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. காரணம் அவனுக்கு அந்த வயசும் பக்குவமும் அனுபவமும் இன்னும் வரல. அதே பையன் 20 வயசுல கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அதே 20 வயசுல சைக்கிள் ஓடுவாங்க, சின்ன பையன் நீ இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், இந்த பைக் வாங்கி வந்து பைக் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் இறைவனது குணம். இறைவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போது வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்மள அவர் பக்குவப்படுத்துவார். அதுக்கு தான் அத்தனை சோதனைகளுமே தவிர அந்த சோதனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இல்லை என் சோதனை கொடுத்து நான் அவனை வேண்டேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி பின் வாங்கி ஒருபோதும் பின் வாங்கிறாதீங்க சரியா. பின் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் சோதனை ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது உண்மை, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்லுவேன் சரியா. அதனால இறைவன் சோதனை கொடுக்கான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் தெய்வம் எந்த தெய்வம் யாராலும் சொல்லுங்கள். எந்த மதத்தினாலும் சரி, ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாராலும் சரி, சொல்கிற விஷயம்லாம் இறைவன் கண்டிப்பாக சோதனை தருவார். அந்த சோதனையிலையும்
உங்களுக்கு நிச்சயமாக நல்லது. சோதனை எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கானே தவிர உங்களை பழி வாங்குறதுக்கு இல்லை. சரியா? இறைவன் ஒருவரை தவிர வேறு யாராலையும் உங்கள் மேலே உண்மையான அன்பு செலுத்தவே முடியாது. அவரால் மட்டும்தான் உண்மையான அன்பு செலுத்த முடியும், நிலையான அன்பையும் செலுத்த முடியும். ஸோ அவர் உறுதியாக நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, கடவுளை மட்டும் கைவிட்டாதீங்க. உங்களோட நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டாதீங்க. உங்கள் நம்பிக்கை கடவுள் மேலே வச்சு நீங்கள் பண்ணுற செயல் மேலேயும் வச்சு அவரை துணையாக நிறுத்திட்டு எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். தயவு செஞ்சு கடவுளை யாரும் திட்டிடாதீங்க. சரியா? இதை ஒரு நாளாக சொல்ல நினச்சிருந்தேன், சொல்லிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ.